வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, வருகின்ற சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் வரிசையில இன்றைக்கு ரிஷபராசி. சரியா மார்ச் 6 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவான் அவர் ரிஷபராசிக்கு இந்த கிரக நிகழ்வு என்னெல்லாம் செய்யும். முதல்ல 3 பாசிட்டிவ் என்ன, எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், அது ஒரு 3 பாயிண்ட். அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம், பரிகாரங்கள் என்ன, இப்படிதான் இந்த வீடியோ நகர்த்தப்படும். 3 பாசிட்டிவ் என்ன, எடுத்த உடனே பாசிட்டிவ் தான் ரிஷபத்துக்கு. 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ராசியின் 11ஆம் வீட்டில் சனி வந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணும். பணம் வந்தாச்சுன்னா என்ன, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்ததுன்னா அதோட அர்த்தம் என்ன, எதை வேணா செய்யலாம் இல்லையா. காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு வச்சுங்க, நம்மளே மனசு ஒரு மாதிரி அழுத்தும், பயமா இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போது ஒரு பயம் வரும். பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபா இருக்கு, எப்படி இருக்கும், தெம்பா எழுந்துக்கலாம், தைரியமா எதை வேணா பார்க்கலாம். நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில், அது தமிழகமாக இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பணம் எதை வேண்டுமானாலும் செய்கிறது. இதுதான் உண்மை, நம்ம பார்க்கக்கூடிய யதார்த்த உண்மை, இல்லைன்னா மறுக்க முடியாது. அப்படி அந்த பணத்தை சேர்த்து கரெக்டா வச்சுட்டா மனசுல ஒரு தைரியம் இருக்கு. அப்போ லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா நிறைய பணத்தை கொடுப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொறுமையா கவனிங்க. நிறைய பணத்தை கொடுத்துட்டு இடது கை பக்கம் வலது கை பக்கம் நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பார்ப்பாரு. அப்படி கரெக்டா இல்லையா, ஏதாவது பிரச்சனை பண்றீங்களா, பணம் வந்துருச்சுன்னு திமிரா இருக்கீங்களா, அகம்பாவம் வருதா, வந்ததுன்னா அடுத்து 7.5 சனி வரும் இன்னும் 2.5 வருஷத்துல. அப்ப நம்மளை பஞ்சர் பண்ணிடுது. பணம் வந்தாலும் அகம்பாவம் இல்லாம அமைதியாக எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்ன, 11ஆம் வீட்டுக்கு சனி வர்றதுனால கோர்ட்டு கேஸ் ரிஷபராசியில யாருக்காவது இருக்கு, பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய சொத்து இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களை கண்டிப்பா ஃபேவரபிளா அவங்களுக்கு கேஸ் பண்ணும். 3வது பாயிண்ட், இந்த 11ஆம் வீட்டுல இந்த சனி உட்கார்றதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக, அண்ணா அக்கா மூலியமாக பெரிய அளவுல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அக்கா மூலியமா அண்ணா மூலியமா பெனிஃபிட்ஸ் ஆன்னு யோசிக்க வேண்டாம், கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை தவிர சனியுடைய முக்கியமான விஷயம், சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால ராசியில எதுல கவனமாக இருக்கணும்னா, சனியுடைய பார்வை ராசியின் மேல விழுகிறதுனால கொஞ்சம் மெத்தனம் இருக்கும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நீ உடம்பு ஏதோ மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அசதியா ரெஸ்ட் எடுத்துட்டு 2 நாள் லீவ் போட்டு அப்புறம் போகலாம். ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்மளுடைய பெருமை தெரியட்டும், ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்மளோட பெருமை தெரியட்டும் அப்படின்னு நினைக்க வைக்கும். இதெல்லாம் வெறும் மாயையே, நம்ப வேண்டாம். உங்களோட கடமையை கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு குதிரை ஓடுற மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி சனியுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் வீட்டில் விழுவதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைங்க முதல்ல இப்ப எந்த குழந்தையும் அப்பா அம்மா பாத்துக்கல, குழந்தைங்க தான் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கிற யதார்த்தம். ஒரு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம், அதுங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் பல தந்தை தாய்களுக்கே இல்லை. ஏன்னா குழந்தை சொல்லுது, ஏமா இப்படி அடிச்சுக்கிறீங்க, உங்களெல்லாம் எவன் கல்யாணம் பண்ண சொன்னா, குழந்தை வைக்க சொன்னான்னு குழந்தை சொல்லுது. இதை நம்ம கண்கூட பார்க்கறோம். அதனால குழந்தை பேச்சை கேட்டு நீங்க கொஞ்சம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது ரிஷபத்தினுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனுசு ராசி, அதாவது ரிஷபத்தின் 8ஆம் வீடு அங்க விழுது. 8ஆம் வீட்டின் மேல் உங்களுடைய 9, 10ஆம் அதிபதியுடைய பார்வை விழுவதனால சில நேரங்களில் இந்த வம்பு வழக்கு, வெளி பக்கத்து வீட்டுல ஒரு சின்னதா சண்டை, பங்கஜத்துக்கும் வேற யாரோ மாமிக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, மாமி கவலைப்படாதீங்க, பங்கஜம் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் சமரசம் பண்றேன்னு. மாமிக்கும் பங்கஜத்துக்கும் சண்டை போய் உங்களுக்கும் மாமிக்கும் சண்டை ஆயிடும். அந்த சண்டை சாதாரண சண்டையாகாது, பெரிய அளவுல ஆயிடும். அப்போ வீணான வாக்குவாதம், அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை கவனமாக நிறுத்த வேண்டும். அப்புறம் வெளிநாடு போகணும்,
ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா இதுதான் டைம். ஃபாரின்ல வந்து ஜாபு, மேரேஜ், செட்டில்மெண்ட், மைக்ரேஷன், பர்ஃபெக்ட் டைம். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு அபூர்வமான இடம். அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கீழே இறங்கி ஆழமா பார்க்கணும். அந்த 8ஆம் இடத்து மேல சனியுடைய பார்வை விழுவதுனால இந்த தேவையில்லாத லீகல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லீகல் ப்ராப்ளம், போலீஸ் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா ப்ரோஆக்டிவா முன்னாடியே வந்து அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நிதானமா யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். பாசிட்டிவா எடுத்தோம்னா சனி பயிற்சியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு தான். ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னா சும்மா ஏத்தி சொல்லல, இருக்கிற உண்மையை சொல்லும். ஆனா தனிப்பட்ட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு சரியாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக்கான ஜாதகம். நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 75% ஒர்க் பண்ணும், சந்தேகமே இல்லை. அதற்கு மேல தனிப்பட்ட ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறும். ஆக அவசரப்படாம தெளிவோட செயல்பட வேண்டும். என்ன செய்யலாம்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். சந்திரன் உச்சமான வீடு, அதனால எப்பவுமே ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். சனி வேற 11 லாபஸ்தானத்துல வராரா, 9க்கும் 10க்கும் அதிபதி 11ல வந்து உட்கார்றாரு. பணம் வர ஆரம்பிச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற திங்கிங்கோட அதிகமான ஓவர் திங்கிங் ஆகும். எப்படி இதை கையாளுறது? ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தோல்வியை கையாளுறது ஈஸியா இருக்கு, வெற்றியை கையாளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எப்படி இதை கையாளுறது? அதுலயே பெரிய பிரச்சனையா இருக்கும். ரொம்ப யோசிக்க கூடாது. யார் யாரு ரொம்ப சாப்பிட்றாங்களோ வியாதி வந்துடுது, ரொம்ப தூங்குறாங்களோ பிரச்சனை ஆயிடுது, ரொம்ப யோசிக்கிறாங்களோ தவறான முடிவு எடுக்கிறோம், ரொம்ப உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு உடம்பு வலி அதிகமா இருக்கு. இப்படி எல்லாம் அதிகமா பண்ணாலே பிரச்சனை தான், கம்மியா பண்ணாலும் பிரச்சனை தான். அளவோட பண்ணும்போது கரெக்டா இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப யோசிக்கிறத நிறுத்தணும். பணம் வந்துருச்சுன்னு மனசு வந்து தத்தளிக்கும், கொஞ்சம் அலைப்பாயும். இங்கதான் கவனமா இருக்கணும், மனசை ஹேண்டில் பண்றதுல கவனமா இருக்கணும். ஒட்டு மொத்தத்துல பரிகாரம் எடுத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு. கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாவே இருக்கிறதுனால பெரிய அளவுல பரிகாரங்கள் தேவைப்படலைன்னாலும் மனதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு, மனதை சரியாக கையாளுவதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை செய்யுங்கள். கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தர்ம காரியத்தை செய்யும். மறுபடி நான் சொல்லிட்டு வரேன். சிறந்த பரிகாரம் எது தெரியுமா? அப்பா அம்மாவை மரியாதையா பேசுறது, அப்பா அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கிறது, கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கிறது, அவங்கள உண்மையா நேசிக்கிறது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சரியான தகப்பனா சரியான அம்மாவா இருக்கிறது, தாயா இருக்கிறது. இதுதான் உண்மையான முதல் பரிகாரம். அதுக்கு அடுத்த பரிகாரம் சமுதாயத்துக்கு உங்களால முடிஞ்ச சேவைகள், முடிஞ்சது அளவோட முடிஞ்சது, அதுல 1 இல்ல 2 செய்யறது. இதுதான் அருமையான பரிகாரம். இது அடுத்தபடியாக ஆண்டவன் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய பரிகாரம் தியானம். தன்னை தான் உணர்வதற்காக இருக்கக்கூடிய பயிற்சி தியானம். அந்த தியான பயிற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஜெயிக்க யாருமே முடியாது. இது சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. பயிற்சி பண்ணி 96 நாள் தொடர்ந்து தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். 2 இதை தவிர வேற என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஈஸ்வரன் கோவில்ல அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான ஈஸ்வரன் கோவில்ல அந்த கோவிலுடைய புனரமைப்புகளுக்கு, அதாவது எங்கெங்கேயோ சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கூட ஈஸ்வரன் கோவில் பெரிய அளவுல இல்லாம செதஞ்சு போயெல்லாம் கிடக்கு. அந்த மாதிரி கோவில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோவில்களுக்கு உங்களால முடிஞ்ச 2 சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுங்க, 10 செங்கல் வாங்கி கொடுங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து ஒரு முயற்சி பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு. இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் இமாலய வெற்றியை பெற செய்யும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோட்ல வேறொரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.